சிவகார்த்திகேயனா இப்படி ஆச்சரியத்தில் வியக்கும் ரசிகர்கள். சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் என்ற ரியாலிட்டி ஷோ மூலம் 2005ஆம் ஆண்டு நகைச்சுவை நடிகராகவும் பிறகு விஜய் டிவியின் தொகுப்பாளராகவும் முதலில் தன் திரைப்பயணத்தை தொடர்ந்தார். அப்படி படிப்படியாக முன்னேறிய பின் அவர் பசங்க படத்தை இயக்கிய பாண்டிராஜ் இயக்கி பிப்ரவரி 3ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு வெளிவந்த படமான மெரினா என்ற படத்தின் மூலம்தான் தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். தன் திரைப்பயணத்தை மெரினாவில் தொடங்கி மனம் கொத்தி பறவை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், வேலைக்காரன், சீமராஜா, அயலான், மாவீரன் என பல படங்களை நடித்துள்ளார். குறிப்பாக ரெமோ என பல படங்களில் தன் வெற்றி கொடியை நாட்டியுள்ளார். அதைத் தொடர்ந்துதான் சென்ற வருடம் 31 அக்டோபர் 2024 அன்று திரைக்கு வந்த படம் அமரன். இப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியுள்ளார். ஜி.வி. பிரகாஷ் படத்திற்கு இசையமைத்துள்ளார். கமலஹாசன் தயாரித்துள்ளார். இப்படம் வெளியாகி ரசிகர்களின் நல்ல வரவேற்பை பெற்று பெரிய வெற்றியை தந்தது. இப்படத்தில் முகுந்த் கதாபாத்திரத்தில் நடித்த எஸ்கேவிற்கு பாராட்டுகள் குவிந்தன. அமரன் படம் அவர் திரைப்பயணத்துக்கு ஒரு மைல்கல்லாகவே அமைந்தது. அந்த படத்திற்கு பிறகு சினிமாவில் எஸ்கேவின் மார்க்கெட் அதிகரித்து விட்டது என்றும் கூறலாம். அதற்கடுத்து தற்போது அவர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் நடித்து வருகிறார். பொதுவாக எஸ்கே என்றால் சிம்பிளாக இருப்பார். அவர் அனைவரிடமும் யதார்த்தமாக பழகக்கூடியவர் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் தற்போது அப்படி இல்லையாம். அவருக்கு என்னமோ ஆகிவிட்டது என ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்களாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அனைவரும் அவருக்கென உள்ள தனி கேரவனுக்கு பக்கத்திலேயே ஆபீஸ் செட்டப்பில் டேபிள் சேர் எல்லாம் போட்டிருக்காம். இது எல்லாம் என்ன, எதற்கு என கேட்டால் இது எஸ்கேவின் ஆபீஸ் என்கிறார்களாம். ஷூட்டிங்கை முடித்துவிட்டு நேராக அங்கு சென்று ஒரு சில வேலைகளை நோட்டமிட்ட பிறகே கேரவனுக்கு செல்கிறாராம். இதே படத்தில் எஸ்கேவுடன் இணைந்து நடித்து வரும் நடிகர் ஜெயம் ரவி எந்த ஒரு பந்தாவும் காட்டாமல் சிம்பிளாக உள்ளாராம். அவர்கள் இருவரையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பவர்கள் இவர் இப்படி இருக்கிறார், அவர் ஏன் அப்படி இருக்கிறார் என முணுமுணுக்குகிறார்களாம். என்ன இருந்தாலும் சிவகார்த்திகேயன் ஒரு தயாரிப்பாளராக இருப்பதால் அதற்கான வேலையாக கூட இருக்கலாம் என்கின்றனர் சிலர். இவ்வளவு அளப்பறையும் எங்கு தெரியுமா? சுதா கொங்குரா இயக்கும் SK 25 என்ற படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தானாம்.